முத்துவுக்கு முன்னாடியே நாம தான் இந்த விஷயத்த சரி பண்ணணும், அத்தைக்கிட்ட நமக்கு நல்ல பேரை ஏற்படுத்திக்கணும், இந்த முத்துவை கொஞ்சம் விலகிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அருண் இங்க இந்த கார்பரேஷன் ஆட்கள் தானே எங்க வண்டியை எடுத்துட்டு வந்தாங்க. அங்க போய் விசாரிக்கிற அருணுக்கு விஷயம் தெரிய வருது, யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சிந்தாமணி அப்படின்னு சொன்ன உடனேயே சீதாவுக்கு கால் பண்ணுறாங்க. சீதா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னென்னு தெரிஞ்சிடுச்சாங்க அப்படின்னு சீதா கேட்க, சீதா இப்போ தான் நான் விசாரிச்சுட்டு வந்தேன், யாரும் சிந்தாமணின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னது உனக்கு அவங்கள தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு நல்லா தெரியுமே அவங்கள அப்படின்னு சொன்னதும், யார் சீதான்னு அங்கே கேட்கும்போது, சிந்தாமணி எங்கள் அக்காவை போலவே நிறைய மண்டபத்தில் ஆர்டர் பிடிச்சி பூ டெக்கரேஷன் வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க. அக்கா மேலே ஏகப்பட்ட பொறாமையில் நிறைய தொந்தரவை அக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்களை வச்சு பணத்தை திருடுற அளவுக்கு கூட அவங்க போயிருக்காங்க. இப்போது என்னடானா அம்மா கடை எதுக்கு அவங்க எடுக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. சரி சரி, நான் உடனே இந்த விஷயத்த அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்நேரம் அவங்கள இங்கே ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சீதா, நானே போய் ஸ்டேஷனில் அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம், இது முன்பகையால் தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இந்நேரம் அவங்க சிந்தாமணி ஸ்டேஷனுக்கே வந்திருப்பாங்கன்னு இங்கே சீதா கிட்ட சொல்ல, சரி நான் அக்காவையும் மாமாவையும் நானும் அப்படியே கூட வந்துடுறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு முத்துவுக்கு மீனாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லி சீதா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான் மாமா, அதுவும் இல்லாமல் இதை யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சிந்தாமணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கதான் இப்போ தான் அருண் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஸ்டேஷனில் தான் அவங்களும் இருக்காங்க, நீங்கள் வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து மீனானி எல்லாருமே கிளம்பிட்டு நேராக ஸ்டேஷனுக்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு முத்து அருணை பார்க்க, அருண் முத்துவை நான் தான் ஜெயிச்சன்ற மாதிரி இங்கே பார்த்துட்டு நிற்கிறாங்க. உள்ளே போகிறாங்க எல்லாருமே. சார் இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் சார், ஏற்கனவே பல தடவை எங்கள் மீனா கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இல்லை சார், ஒரு தடவை பணத்தை கூட இவங்க எங்ககிட்டேருந்து திருடி இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, ஏன்பா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாதான்னு சொல்லி கேட்குறப்போ, கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி சார் பணம் கிடைக்கும், இந்த பணத்தை தான் எடுக்கலன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் அந்த பணத்தை நாங்களே அவங்க கிட்டேருந்து அவங்க எந்த ரூட்டில் எங்ககிட்ட திருடினாங்களோ அதே ரூட்டில் நாங்களும் அவங்க கிட்ட போய் அந்த பணத்தை எடுத்துட்டோம் சார் அப்படின்னு சொல்ல, இப்படியெல்லாம் நீங்களே பண்ணால் போலீஸ் எதுக்கு ஸ்டேஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் இருக்கவரை திட்டமும் செய்கிற. சாரி சார் அப்படின்னு எங்கள் முத்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்களால ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கு, இப்போ என்னடானா உங்கள் கடை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சார் இவங்களால கோவில் வாசலில் கடை வச்சிருந்ததுனால இப்போது கடைக்கு தான் சார் கெட்ட பேர், திரும்ப பல பேர் எப்படி சார் இங்கே வந்து தேங்காய் வாழைப்பழம் பூவு இதெல்லாம் வாங்குவாங்க, அதுவும் கரும்பு, அங்கே கரும்பு மிஷின் வச்சு அது மூலமாக வேற ஒரு பக்கம் பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது, இப்போ அதெல்லாம் கெட்டு போன பொருள்னு இவங்க எல்லாமே வந்து சொல்லிட்டு போனதுனால அதெல்லாம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போலீஸை கேட்குறாங்க. என்ன சார், இந்த அம்மாவுக்கு இருக்க பொறாமையிலையும் நாங்கள் வளர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துலையும் இந்த மாதிரி ஒரு வேலையை இவங்க பார்த்துருக்காங்க, இதுக்கு தண்டனை என்ன சார் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்க, சிந்தாமணி அதிர்ந்து போய் எங்கள் முத்துவை மீனாவையும் பார்க்குறாங்க. ஏன் சிந்தாமணி, உங்களுக்கு என்கிட்ட நேராக மோதுறதுக்கு தைரியம் இல்லையா, அதுக்கு தான் எனக்கு முதுகுக்கு பின்னாடி நின்று மோதிக்கிட்டு இருக்கீங்களா, எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் தைரியத்தோடு மோதணும், நான் உங்ககிட்ட மோதுற அளவுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லை போல, அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஏய் அப்படின்னு சொல்லி கையை இங்கே பாருங்கள், இது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கிறதுனால தான் நானும் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன், இதுவே வேற இடமா இருந்திருந்தா நடந்திருக்கதே வேற, வயசுல மூத்தவங்க பெரியவங்கன்னு அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் நானும் மரியாதை கொடுக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்ல, கரெக்டாக சொன்னக்கா அப்படின்னு சீதாவும் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை அக்கா கிட்ட அசிங்கப்பட்டதை பார்த்தா தான் திரும்ப திரும்ப எதுக்காக எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டே இருக்கீங்கன்னு எங்கள் சீதாவும் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற சிந்தாமணியும் வாயடைச்சு போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல், சார் இவ்வளோ வேலை பார்த்து இவங்க கிட்டேருந்து நஷ்டம் எங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும், இல்லைனா நாங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு இது வரைக்கும் நாங்கள் போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலையணுமா, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சாலும் அதை விட அதிகமாக தான் நீங்கள் இவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா நீங்கள் போட்டிருக்க பழி அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணிக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியல. சார் நான் எதுக்கு சார் பணம் கொடுக்கணும்னு அடுத்த நிமிஷமே கேட்க, நீங்கள் தானே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, தப்பு பண்ணது நானாக இருந்தாலும் தப்பு பண்ண தூண்டினவங்களுக்கு தானே சார் அதிக தண்டனை கிடைக்கும், என்னால் எல்லாம் இவங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்ல, என்ன என்ன பணம் கொடுக்க முடியாதான்னு இங்கே எல்லாரும் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்க நேரத்தில், சார் தப்பு பண்ணது நான் தான், ஆனால் என்னை தப்பு செய்ய வச்சது அப்படின்னு சொல்ல, யாராக இருக்குன்னு எங்கள் முத்துவுக்கு ஒரு நிமிஷம் தோணுதுன்னா அவங்க அம்மாவாக தான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. மீனாவும் அதிர்ச்சியோட அந்த அத்தை தான் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்க நேரத்தில், இதெல்லாம் பண்ண சொன்னது இவங்க வீட்டில் ரோஹிணின்னு ஒரு பொண்ணு இருக்குது சார், அந்த பொண்ணு தான் என்னை வந்து பார்த்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி செய்யவும் சொன்னது, இப்போ என்னமோ எனக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பெரிய ஆர்டர் பிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக இந்த பக்கம் பணத்தை இப்படி என்னால் கொடுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்ல, தப்பு பண்ணது அந்த பொண்ணு தான் இதை
இதுக்கான பணத்தை கொடுக்கணும், நான் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சிந்தாமணி ஸ்டேஷனில் அப்படியே பல்ட்டி அடிச்சிடறாங்க. தப்பு பண்ணவங்க, தப்பு செய்ய சொன்னவங்க, இவங்க எல்லாருக்குமே தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் இருக்கவங்க இங்கே ரோஹிணியை வரவழைக்கிறாங்க. ரோஹிணிக்கு விஷயம் தெரிஞ்சு பதறி அடித்து ஓடி வராங்க. மனோஜும் கூடவே வராங்க. என்னாச்சுன்னு இங்கே வந்ததுக்கு பிறகு உண்மை என்ன ஏதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ரோஹிணி நிற்கும் போது அங்கே முத்து, மீனா, அப்புறம் சீதான்னு எல்லாமே பக்கத்தில் போகிறாங்க. சீதா போய் கேட்குறாங்க, ஏங்க எங்கள் அம்மா உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணாங்களா, இல்லை உங்களுடைய பணத்தை ஏதாவது எடுத்தாங்களா, எதுக்குங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சீதா வந்துட்டு நேராக ரோஹிணியை பார்த்து கேட்க ரோஹிணி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் வேறு வேலை இல்லையா? அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது எப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருப்பீங்களா? 2 பேருக்கும் இதை விட்டால் வேறு வேலை இல்லாதனால தான் உங்கள் ஷோரூமே இப்படி போயிட்டுருக்கு போலன்னு சொல்லிட்டு இங்கே சீதா திட்டிகிட்டு இருக்கும்போதே எங்கள் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் வந்துட்டு, அம்மா நான் பேசிக்கிறேம்மா, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு வராங்க. என்னம்மா நீ தான் இவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த பூக்கடை எடுக்க சொன்னதா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களை மாதிரியான பல ஆட்கள்னால்தான் இப்போ பல பேரும் போலீஸை நம்புறதே கிடையாது. மக்களுக்கு இங்கே போலீஸ் மேலே இருக்க நம்பிக்கை உங்களால் தான் போகுது. நாங்களும் கொஞ்சம் தீர விசாரிச்சிருந்து அதுக்கு பிறகாத அந்த கடையில் கையை வச்சிருந்திருக்கணும், இப்படி அவசரப்பட்டு கை வச்சிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டு, நஷ்டீடா அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ரோஹிணி அதிர்ந்து போயிட்டு அங்கே போலீஸை பார்க்க, 5 லட்ச ரூபா பணத்தை நீ கொடுத்தாதாமா உன் மேலே இருக்க கேஸ் அவங்க வாபஸ் வாங்குவாங்க, இல்லைனா நீயும் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா கடையை எடுத்ததுக்காக நீ 1 லட்ச ரூபா இங்கே கொடுத்து தான் ஆகணும்னு சிந்தாமணி கிட்ட சொல்லிடுறாங்க. டே இந்த பணத்தை எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லும்போது சிந்தாமணியுடைய ஆட்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கள் முத்து மீனா கையில் கொடுக்க, எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, எங்கள் அம்மா கையில் கொடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன என்னையே வச்சு இப்படி பணத்தை வாங்கிட்டலன்னு சொல்லும்போது, இதுக்காக நீ அசிங்கப்படணுமே தவிர எங்கள் மேலே நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. அசிங்கப்பட்டுக்கிட்டே அந்த பணத்தை வந்துட்டு அங்கே சந்திரா கையில் கொடுக்கவும் செய்ய, இதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ளன்னு சொல்லி கேட்க, அத்தை இது ஒன்றும் நமக்கு தானாக வந்து நம்ம ஒன்றும் அவங்கள ஏமாற்றி பணம் வாங்கலையே, அவங்க நமக்கு பண்ண பாவத்துக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. என்னதான் அந்த பாவங்கள் எல்லாம் வெளியே போய் கரைக்கணும்னு நினச்சாலும் அது கரைக்கவே முடியாது. 1 2 அப்படி நீங்கள் முத்து சொல்லிட்டே பணத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரா பணத்தை வாங்கிக்கிறாங்க. என்ன பார்லரம்மா நீ பார்த்துட்டே இருக்க, நீ இப்போ எங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறேன்? ஏற்கனவே இந்த நகையை திருடின கேஸில் எங்கள் வீட்டில் நடந்தப்போ அதுக்காக பணத்தை மாதம் மாதம் தரேன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன். அதுக்கான பணமும் இன்னும் கைக்கு முழுசாக வந்து சேரலை. அதே மாதிரி இதையும் மாதம் மாதம் தரேன்னு எங்களை ஏமாற்றிட்டு போகலான்னு மட்டும் நினைக்காத. கடையை எடுக்க சொன்னதுக்கு நீ பணத்தை கையில் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவும். மீனா எதுவுமே பேசாமல் நிற்கிட்டே, என்னடா இது ஏதோ நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடந்த விஷயம், அதுக்காக நீ ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கலாமான்னு எங்கள் மனோஜ் சொல்ல, அதே தாண்டா நானும் உங்ககிட்ட திருப்பி கேட்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஃபேமிலிக்குள்ளே நடந்த விஷயம், நடக்காத தப்புக்கே நான் ஜெயிலுக்கு அனுப்பினவனி, இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதுக்கும் நான் அமைதியாக பொறுத்து போகணுமா? பொறுமையாக போகிறதுனால தாண்டா திரும்ப திரும்ப ஏறி மிதிச்சிட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த முத்துவும் சரி மீனாவும் சரி யாருக்கும் அடங்கி போகணும்னு நினைக்கவே மாட்டீங்க, நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க. சார் இவங்ககிட்ட இந்த பணம் இப்போவே எங்கள் கைக்கு வந்தாகணும் சார், என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ எங்களுக்கு தெரியாது. 5 லட்ச ரூபா பணம் எங்களுக்கு கைக்கு வந்தாகணும், இல்லைனா நாங்கள் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து மொத்தமாக இவங்க 2 பேரை தூக்கி உள்ளே வைக்க தயாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நிற்கிறேங்க ரோஹிணி பயந்து போய் தான் பக்கத்தில் போகிறாங்க. சிந்தாமணி பக்கத்தில் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உன்கிட்ட சகவாசம் வச்சதுக்கு நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததே போதும். இது நாள் வரைக்கும் இவ்வளோ பெரிய ஆளாக நான் ஊரில் சுற்றிட்டு இருந்திருக்கேன், ஆனால் ஒரு நாளும் ஸ்டேஷன் கேஸுன்னு நான் போனது கிடையாது. இன்னைக்கு ஒன்னால நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாதுன்னா அதை நானே பார்த்துக்கிறேன். உன் பிரச்சனை நீ எப்படி சமாளிப்பே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி அந்த இடத்த விட்டு வெளியே போய்ட்றாங்க. ரோஹிணி தான் அப்படியே தடுமாறி நிற்க, மீனா அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க நானும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன், தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசுகிறாதீங்க அப்படின்னு சொல்ல விலகி போகிறாங்க எங்கள் ரோஹிணி. என்னக்கா நீ இவ்வளோ பொறுமையாக பொறுத்து போயிட்டுருக்க, நிறையவங்க பண்ண தப்புக்கு 4 அறையை விட்டு அப்படின்னு சொல்லும்போது, சீதா நீ சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இந்நேரம் 4 அறையை பார்லரம்மா கன்னத்திலே விட்டுருக்கலாமேன்னு சொல்லும்போது, பக்கத்தில் போகிற எங்கள் சீதா, உங்களுக்கு எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் மாமான்னு யார் என்ன துரோகத்தை பண்ணாங்க? அவங்க வாழ்க்கையை அவங்க நல்ல விதமாக வாழ்ந்துட்டு இருக்க தானே செய்கிறாங்க. நீங்கள் என்ன பூக்கட்டுற தொழில் பண்ணிட்டா இருக்கீங்க? எங்ககிட்ட போட்டி பொறாமையோட இங்கே நீங்கள் நடத்துறதுக்கு எதுக்காக எங்கள் அம்மா கடை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, போலீஸ் வந்துட்டு நாங்கள் விசாரிச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்ல, இல்லை சார் இவங்க நஷ்டீடாக பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதை நாங்கள் பார்த்துக்குறோம், ஒருவேளை பணத்தை கொடுக்கலன்னா நீங்கள் இதை கவனிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சீதாவும். பக்கத்தில் அருணும் வராங்க. ஏங்க ஒரே ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்களே குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கலாமா அப்படின்னு அருண் கேட்க, அவங்க என்னமே அப்படித்தாங்க, சத்யாவை கூட இவங்க ஒரு நாள் கை நீட்டி அடிச்சிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிற அப்படின்னு கேட்க, விஷயத்தை நான் அப்புறமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சீதா வந்துட்டு அங்கே ரோஹிணி பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க.
என்னங்க பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்க, மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் எனக்காக நீ இதை மட்டும் செய் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டு நிற்கிற மனோஜ் எதுவுமே பேச முடியாம நிற்க, தயவு செஞ்சு நான் அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் இப்போ எங்கள் கைக்கு வந்தாகணும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஸ்டேஷனை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு சீதா சத்யானி 2 பேருமே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க நின்றுட்டு இருக்க ரோஹிணியை. வேற வழி இல்லாத மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கையில் அப்போதைக்கு இருந்த ஒரு 6 லட்ச ரூபாய் பணத்தில் மீதி ஒரு 5 லட்ச ரூபாய் பணத்தை வந்துட்டு ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. முத்து மீனா கையில் வந்துட்டு இதை கொடுக்கவும் செய்கிறாங்க ரோஹிணி. முத்து மீனா அதை வாங்கிக்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு தடவை இந்த பக்கம் தலை வச்சு படுத்தான் இதை விட நஷ்டீடு நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோஹிணி எச்சரிக்கவும் செய்கிறாங்க. ரோஹிணி முத்து மீனா எல்லாருமே ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அண்ணாமலைக்கு இந்த விஷயம் தெரிய வர, அப்பா பார்த்தீங்களாப்பா இவன் என்ன பண்ணியிருக்கான்னு, ஸ்டேஷனில் வச்சு எங்ககிட்ட இந்த பணத்தை பிடுங்கியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போ இன்ன வரைக்கும் இந்த பார்லர் அம்மா பண்ண தப்புக்கு இன்னமும் எந்த கேள்வியும் கேட்கல, வருத்தப்படலை. ஆனால் நாங்கள் இந்த பணத்தை வாங்கினதான் உனக்கு பெரிய விஷயமா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இருந்தாலும் நீ பணத்தை வாங்கியிருக்க கூடாதுன்னு அங்கே விஜயம் சொல்கிறாங்க. பணத்தை நான் வாங்கி தான் இருந்திருக்கணும். ஏற்கனவே நீங்கள் மீனாவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சிந்தாமணி கூட சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்க்கையில் உங்ககிட்டேருந்து நஷ்டஈடாக நாங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் கேட்கலாமே அப்படின்னு சொல்லும்போது விஜய் வாயை அடக்கி வாசிக்கிறாங்க. அங்கே மீனாவும் அந்த பக்கத்தில் போகிறாங்க. உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணீங்க, சரிங்க உங்களுக்கு எங்கள் மேலே கோவம் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் அதை எங்ககிட்ட காட்டியிருக்கணும், எங்கள் அம்மா கிட்ட போய் இதை காட்டுறதுனால இதிலே தெரியல நீங்கள் இவ்வளோ பெரிய கோடன்னு அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் செய்கிறாங்க. உடனே அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, அது எப்படிங்க இவங்களுக்கு குடும்பத்தோட அருமை தெரிஞ்சிட போகுது, எல்லாரும் கூடயும் ஒன்றா சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்திருந்தா தானே அவங்கள பற்றின எண்ணங்களும் அவங்கள பற்றின நினைவுகளும் இவங்களுக்கு வந்துட்டு போகும். இவங்களுக்கு தான் யாருமே இல்லையே, அதனால தான் இப்படி குடும்பத்தோட ஒற்றுமையும் புரியலை, அவங்களுடைய அருமையும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி அசிங்கப்படுத்த ரோஹிணி கலங்கி நிற்கிறாங்க. உன்னால் நானும் இந்த வீட்டில் அசிங்கப்பட்டு இருக்கேன், இனிமேல் என்னை தேடி அங்கே வர்றது இங்கே வர்றது சிந்தாமணி கிட்ட பேசுறதுன்னு ஏதாவது ஒன்றை பார்த்தேன் அப்படி நடக்கிறதே வேற. ஏற்கனவே இந்த வீட்டில் உன்னை சத்தியம் வாங்கிட்டு தான் இருக்க வச்சிருக்கு, சத்தியத்தை மீறி இன்னும் என்னென்ன விஷயங்களை முத்து மீனாவுக்கு நீ குடைச்சல் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை விஜய் 2 பேரும் சேர்ந்து திட்ட ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இப்போ அவங்க கைவிட்டு போன 5 லட்ச ரூபா பணமும் மொத்தமாக போச்சு. உள்ளே போனதுக்கு பிறகு மனோஜ் வேற ரோஹிணியை பார்த்து திட்டுறாங்க, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ உண்டு வேலை உண்டுன்னு இருக்க மாட்டியா, முத்து மீனா சொல்ல போனால் நம்மளை தான் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்காங்க, இப்போது அந்த ராஜா ராணிக்காவது கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து 3 லட்ச ரூபாய் முடிச்சிருப்போம், இப்போ பார் மொத்தமாக 5 லட்ச ரூபா பணத்தை இந்த முத்து மீனா கையில் கொடுத்துட்டு வர வேண்டியதாக போச்சு. இதை வச்சு அவங்க ஈஸியாக ரூமும் கட்டிடுவாங்க, சந்தோஷமாக இருக்கவும் போகிறாங்க. உனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணியை திட்ட, ரோஹிணி இப்போ பழி வாங்குறதா போயிட்டு பணத்தை இழந்து தான் நிற்கிறாங்க.